வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல நம்ம சப்ஸ்கிரைபர் மலர்வெளின்னு சொல்லிட்டு ஒரு 34 சைஸ் எப்படி செய்யறதுன்னு வெட்டி காட்ட சொல்லியிருக்காங்க. அதனால 34 சைஸ்க்கு ரொம்ப ஈஸியான முறையில ஒரு கிராஸ் கட் பிளவுஸ் எப்படி வெட்டலாம்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன். இப்ப நான் ஒரு பேப்பர்ல தான் உங்களுக்கு போட்டு காட்ட போறேன். பேப்பர்ல வெட்டி முடிச்சுட்டு அதை மெட்டீரியல்ல துணியில வச்சு எப்படி வெட்டலாமோ செஞ்சு காட்டுறேன். வாங்க இப்ப எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்ப நாங்க மேல ஒரு மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறோங்க. இப்ப இது லெவல் இல்லாம இருக்கு, இந்த இடத்த விட்டுருவோம். இதுல மேல ஒரு ஷோல்டர் நாங்க தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மேல விட்டுருங்க. அதே மாதிரி கீழையும் ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுறணும். நீங்க எம்மிங் பண்ணி தைக்கிறதுனா 1/2 இன்ச் விட்டுக்கிறோங்க. லைனிங் பிளவுஸ் தைக்கிறதுன்னு சொன்னா அப்படியே அடிச்சு திருப்பிடலாம், அது 1/2 இன்ச் போகும். இல்ல லைனிங் பிளவுஸ் தைச்சாலும் நான் எம்மிங் பண்ணி தைக்கணும்னு சொன்னா ஒரு பீஸ் கொடுத்து செய்யுங்க. அப்படி 3 வகையில மடிச்சு தைக்கிறத செய்யலாம். இப்ப இந்த பிளவுஸ் 34 சைஸ்க்கு உயரம் 13.5 இன்ச் போதும். சப்போஸ் உங்களுக்கு கூட ஒரு 1/2 இன்ச் வேணும், 1 இன்ச் வேணும் நீங்க வச்சுக்கலாம். ஆனா 34 சைஸ்க்கு 13.5 போதும். அப்ப இந்த மேல தையலுக்கு விட்டு 1/2 இன்ச் போக இந்த இடத்துல இருந்து 13.5 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். இதுதான் உயரம். அப்ப இந்த உயரத்துக்கு நேரம் நாங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்குவோம். இதுக்கு கீழே தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுக்கிறோங்க மடிச்சு தைக்க. இதுக்கு கீழே 1/2 இன்ச் விட்டுட்டு இப்ப நம்மளுக்கு இவ்வளவு வரையும் தான் தேவை, இது தேவையில்லை. இப்ப ஷோல்டர் மார்க் பண்ண போறோம். ஷோல்டர் 34 சைஸ்க்கு இப்ப நாங்க 5.5 வச்சுக்குவோம். 5.5க்கு அதுக்குள்ள தைச்சிடலாம். அந்த 5.5 அளவுக்கே நான் மார்க் பண்றேன். 5.5க்கு மார்க் பண்ணிட்டு அதே 5.5 கீழே கொண்டுட்டு வரேன். மேல இந்த ஷோல்டர் 5.5, இந்த ஆமோல் இறக்கம்னு சொல்லுவோம், இந்த இடத்துக்கு பேரு ஆமோல் இறக்கம். இதுவும் 5.5. அடுத்தது இந்த எண்டு முடியுது, இந்த எண்டு முடிகிற இடத்துல ஒரு கோட் போட்டுக்குவோம். இதுலதான் நாங்க இந்த உடம்ப மார்க் பண்ண போறோம். 34 சைஸ் இது வெட்ட போறோம். 34 சைஸ்ன்னு சொன்னா ஒரு 4 இன்ச் எட் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு பக்கத்துக்கு இப்ப இதுல முன்னுக்கு 2 பார்ட், பின்னுக்கு 2 பார்ட். அப்ப 4 இன்ச் கூட்டிக்கிறோம். ஒரு இன்ச் மேல. அப்ப 34ஓட 4 கூட்டினா 38 வரும். அதுல ஆஃப் என்ன வருதோ அந்த ஆன்சரை போடணும். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா 34 4 டிவைட் பண்ணிக்கிறங்க. அந்த வர்ற ஆன்சரோட 1 இன்ச் கூட்டிக்கிறங்க. எப்படி பார்த்தாங்கன்னா ரெண்டுமே சேம் மெத்தட். இப்ப 34 ஒரு பகுதியா பிரிச்சா 8.5 வரும். அந்த 8.5ஓட 1 இன்ச் கூட்டினா 9.5. அப்ப இந்த 9.5 மார்க் பண்றேன். உடம்புக்கு சரியா 9.5 மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச்சோ 2 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளவு துணி இருக்குதோ அந்த அளவுக்கு விட்டுக்கிறங்க. இப்ப நம்ம இந்த இடத்துல 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் நேரா மார்க் பண்ணிக்கிறேன். இது சீம் அலவன்ஸ், இதுதான் உடம்போட அளவு. இப்படி போட்டுக்கலாம். நம்மளுக்கு இதுதான் ஒரிஜினல் அளவு. இது கீழே உள்ளது தையல். அடுத்தது இந்த ஆமோல் வளைவு இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இடையில, அந்த 5.5க்கு 2க்கும் இடையில நடு சென்டர்ல ஒரு புள்ளி பார்த்து வச்சுக்கிறேன். அந்த புள்ளிய கொண்டாந்து இந்த இடம் இருக்குது, இந்த நாங்க 8.5 மார்க் பண்ணிருக்கிறோம், இதோட இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொன்னா நாங்க இந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்லாண்டிங்க இப்படி வளைச்சு கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறோம். இதுதான் பின் பக்கம் ஆமல் வளைவு. முன்னுக்கு வர்ற நேரம் இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சுக்கு நாங்க உள்ளுக்கு தள்ளிக்கிறோம். 3/4 இன்ச்சு தள்ளிட்டு இத கொண்டாந்து இப்படியே இந்த கர்வ கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறோம். இது வெளி வளைவு. அவ்வளவுதான். இப்ப ஆமோல் வளைவு எடுத்துட்டோம். அடுத்தது நெக் மார்க் பண்ணணும். நெக் நீங்க 2.5 இன்ச் வச்சு தைச்சாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அழகா இழுப்படாம கழுத்தை தைச்சா டீப் இல்லாம இருக்கும். கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி போயிரும் அப்படின்னு நீங்க நினைச்சா 2 இன்ச்சே வச்சுக்கலாம், இல்லாட்டி 2.25 வச்சுக்கலாம். இப்ப நான் இதுக்கு 2.25க்கு மார்க் பண்றேன். முன்கழுத்துக்கு 5.5 தான் வைக்கணும். முன்கழுத்துக்கு 5.5க்கு மார்க் பண்ணிட்டு இந்த 5.5க்கு நேரா ரவுண்ட் போட்டுக்கலாம். முன்கழுத்து 5.5. பெக் நெக் நாங்க பின்பாட்டு எடுக்கிற நேரம் இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது இப்ப மேல இருந்து செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணணும்னா இங்க வச்சிருக்கிறோம் இந்த 8.5, இந்த நாங்க 9.5 இங்க மார்க் பண்ணிருக்கிறோம். 8.5யோட 1 சேர்த்து 9.5 மார்க் பண்ண. அந்த 9.5யோட ஒரு 2.5 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். அப்ப மேல இந்த ஷோல்டர்ல இருந்து 9.5யும்
ஒரு இதுதான் செஸ்ட் பாயிண்ட். அதுல இருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இதுக்கு நேரா கோடு போட்டு வராங்க. இதுலதான் நாங்க இந்த முன்பக்கம் டாட் போட போறோம். அடுத்தது இந்த எண்ட் இருக்குது, இந்த எண்ட் இந்த கோடு முடிகிற முகப்புல இந்த இடத்துல இருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணுங்க. 2.5 இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு டாட் மார்க் பண்ணுங்க. 2 இன்ச்சுக்கு டாட் மார்க் பண்ணிட்டு இது ரெண்டையும் நடுவுல ஒரு சென்டரா ஒரு கோடு போட்டுட்டு இந்த 2 டாட்டையும் வந்து கனெக்ட் பண்ணிருங்க. இந்த டாட்டோட உயரம் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு இது ரெண்டும் இது 1 இன்ச், இது 1 இன்ச், இந்த கேப் வந்து 2.5 இன்ச், இந்த டாட்டோட உயரம் வந்து ஒரு 2 இன்ச். அவ்வளவுதான். இப்ப இந்த செஸ்ட் பாயிண்ட் எவ்வளவு மேல இருந்து எவ்வளவு எடுத்தோம்னு சொன்னா 9.5 இன்ச். முன்னாடி இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச், இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு இந்த சென்டர் டாட், இந்த டாட்டோட நடுப்புள்ளி இருக்குது, இந்த நடுப்புள்ளியில கொண்டாந்து இந்த 2 புள்ளியையும் வந்து சேர்க்கணும். இப்படி ஸ்கேல வச்சுட்டு இந்த நடுப்புள்ளியையும் இந்த புள்ளியையும் சேர்க்கணும். இப்படி ஸ்லாண்டிங்கா இப்படி கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த புள்ளியையும் சேர்க்கணும். அப்ப அதுக்கும் நாங்க இப்படி ஸ்லாண்டிங்கா கோடு போட்டுக்கிறோம். அவ்வளவுதான், கோடு போட்டு முடிச்சாச்சு. இப்ப இத நீங்க அப்படியே கட் பண்ணி இதை எடுத்துடணும். அதே மாதிரி இந்த இருக்குது, இதுதான் உண்மையான பட்டி. இந்த பாட்டு இருக்குது, இதுதான் உங்களோட பிளவுஸ்ல வர்ற பட்டி. இது வந்து இந்த பட்டியை மடிச்சு தைக்கிறதுக்கான இந்த 1.5 இன்ச்சு துணி வந்து இதுல வந்துடும். அதே மாதிரி பின்னுக்கு முன்பக்க பாட்டு, பின்பக்கம் உள்ள இந்த 1.5 இன்ச்சு அந்த பின்பக்க பிளவுஸ மடிச்சு தைக்கிறதுக்கு போயிடும். இந்த மேல உள்ள 1/2 இன்ச்சு இந்த ஷோல்டரையும் 2 முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் ஷோல்டர் சேர்க்கறதுக்கு போயிடும். இவ்வளவுதான். இந்த 1.5 இன்ச் நாங்க தையலுக்கு விட்டுருக்கிறோம். இந்த இடத்துல சீம் அலவன்ஸ் இது வந்து எங்களுக்கு பிளவுஸ்க்குள்ள இருக்கும். நீங்க வேணும் இதுல வந்து ஒரு 1/4 இன்ச்சு குறையும். ஏன்னா இந்த முன்பக்கத்துக்கு மட்டும் உக்ஸ் பிடிக்கல, தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் குறையும். மத்தபடி இந்த இது நாங்க பிளவுஸ் லூஸ் வேணும்னா அந்த நேரம் நாங்க பிரிச்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல இருக்கும். இவ்வளவுதான் பிளவுஸ் 34 சைஸ். இப்ப இந்த டாட் போட்டு முடிச்சாச்சு. இந்த டாட்டோட எண்டு முடியுது இந்த இடத்துல இருந்து ஸ்லாண்டிங்கா ஒரு 1.5 இன்ச், இந்த டபுள்யூ வந்து ஒரு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இதுல ஒரு டாட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 பக்கமும் 1/4 இன்ச். அதே மாதிரி இதே ஸ்லாண்டிங்ல ஒரு 1.5 இன்ச் தள்ளிட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி பாருங்க. இப்படி பாக்குற நேரம் ஒரு 1.5 இன்ச் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து நேரா ஒரு 1/2 இன்ச் 2 பக்கமும் 1/4 இன்ச் பிரகாரம் இதுல ஒரு டாட். இவ்வளவுதான். இப்ப இதை கட் பண்ணி எடுத்துப்போம். இதை கட் பண்ணி எடுக்கையில பின்னுக்கும் சேர்த்து நீங்க வெட்டிடக்கூடாது. பட்டி பீஸ ஃபர்ஸ்ட் உடம்ப மட்டும் நாங்க வெட்டி எடுத்துக்கிறோம். சேமா எடுத்துட்டு இந்த ஷோல்டர் இருக்குது ஃபர்ஸ்ட் சின்ன கழுத்தை வெட்டிக்கிடுவோம். முன் கழுத்து சின்ன ஒரே அளவுக்குள்ள கழுத்தை வெட்டிக்கிடுவோம். வெட்டிட்டு இந்த ரெண்டையும் ஓபன் பண்ணிட்டு ஒரு பாட்டை எடுத்துருங்க. அது பின் பாட்டு. இந்த முன் பாட்டுக்கு இந்த பட்டி பீஸ மட்டும் வெட்டி எடுத்துருவோம். இதுதான் பட்டி. ஆக்சுவலா இது வந்து இப்படி தையலுக்கு போயிடும். இப்ப இதெல்லாம் தச்சு கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட பிளவுஸ்ல வந்து இந்த பட்டி தான் இப்படி வந்து சேரும். இந்த டாட் வந்து இந்த 2 இன்ச் டாட்டும் நாங்க பிடிச்சிருவோம். பிடிச்ச பிறகு இவ்வளவுதான் வரும். இதுல உள்ள பட்டி எக்ஸஸ வெட்டி விட்டுறோம். இப்படிதான் ஃபைனலா வரும். முன் பாட்டுக்கு வந்து இந்த முன்னுக்கு நாங்க குழந்தை வெட்டி இருக்கிறோம், இதையும் வெட்டி விட்டுறோம். அடுத்து பின்பக்க கழுத்து வந்து இந்த முன்னுக்குள்ள 5 தான் நாங்க வச்சிருக்கிறோம். நாங்க கீழே வந்து ஒரு 8 இன்ச்சு வரையும் இறக்க வச்சுக்கிறலாம். அப்ப மேல இருந்து இந்த இடத்துல இருந்து நாங்க 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இப்ப நாங்க இதுல வந்து 5 தானே வச்சிருக்கோம், 8 இன்ச்சு வரையும் போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இதுல என்ன ஷேப் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இப்படி ஒண்ணு போட்டுட்டு இப்படி ஒரு ஷேப் போட்டுட்டு இப்படி வெட்டி விட்டுறலாம். இல்ல ஒரு ரவுண்ட் ஷார்ட் ஷேப் என்ன வேணாலும் இந்த 8 இன்ச்சுக்குள்ள நீங்க வரைச்சுக்கலாம். இதுதான் பின்பக்க கழுத்து. அடுத்தது இங்க வந்து இந்த 2 ஷோல்டர் இருக்குது. இந்த 2 ஷோல்டருக்கு நேர அப்படி ஸ்கேல வச்சுட்டு கீழே ஒரு 4 இன்ச்சு உயரத்துக்கு ஒரு டாட் ஒண்ணு பின்னுக்கு போட்டுறோம். அப்பதான் அந்த பிளவுஸ் வந்து நாங்க கீழே குனிஞ்சாலும் அது மேல தூக்குப்படாம இருக்கும். அந்த டாட் கண்டிப்பா போடணும். அப்ப இந்த இடத்துல டாட் 4 இன்ச் உயரத்துக்கு வச்சுட்டு 1/2 இன்ச் 2 பக்கமும் 1 இன்ச்சுக்கு டாட் போடணும். அப்ப அந்த டாட்டை வந்து எப்படி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த கீழே வேஸ்ட் நாங்க மார்க் பண்ணணும். இப்ப இந்த 34 சைஸ்க்கு வந்து ஆக்சுவல் உடம்பு வந்து 8.5, 4 8.5.
அதுல 1 இன்ச்சு குறைச்சி 7.5 தான் வரும். அந்த 7.5 இந்த இடத்துல பண்ணுவோம். இப்ப இந்த 7.5 தான் ஃபைனலா இடுப்பு வரும். இப்ப 7.5 தான் வரும். இப்ப இதுல இந்த டாட் 1 இன்ச் இருக்கு தானே, அந்த 1 இன்ச்சுக்கு நாங்க இங்க இடவெளி விட்டுறோம். அப்ப 1 இன்ச்சுன்னு சொன்னா எங்களுக்கு 8.5 வரும். இந்த 7.5 ஃபைனலா வரும். இந்த டாட்டுக்கு 1 இன்ச்சு 8.5. இதுக்கு பிறகு நாங்க தையலுக்குள்ள 1.5 இன்ச். அப்ப எங்களுக்கு ஃபைனலா நீங்க சேர்க்கிற நேரம் இடுப்பு வந்து இப்படிதான் வரும். தச்சு முடிச்ச பிறகு இப்படிதான் வரும். இப்படி கிராஸா தான் உங்களுக்கு வரும். இந்த 1 இன்ச் வந்து இந்த டாட்டுக்கு போயிடும். போன பிறகு இதுல 7.5 வரும். இது தையலுக்கு வரும். அப்ப இந்த எக்ஸஸா உள்ள கூட விழுந்த 1 இன்ச்சை நாங்க வெட்டி விட்டுறலாம். இல்ல தச்சு முடிச்சுட்டு கடைசியாவும் நீங்க வெட்டலாம். நான் இப்பயே வெட்ட இவ்வளவுதான் வரும் பின்பக்கம் பாட்டு. அதே மாதிரி கழுத்து திசையும் இந்த என்ன டிசைன் நாங்க போட்டிருக்கோமோ அந்த ஷேப்புக்கே நீங்க வெட்டி விட்டுறலாம். வெட்டி விட்டுட்டு கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கலாம். இல்லாட்டி ஒரு பெரிய துணி வச்சும் ஈஸியான முறையில தைக்கலாம். நான் தைக்கிறதெல்லாம் போட்டிருக்கிறேன். நம்மளோட பழைய வீடியோல நீங்க போய் பார்த்தா எப்படி தைக்கலாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிருவீங்க. பாருங்க, முன்னுக்கும் பின்னுக்கும் நான் சேமா தான் அளவு வச்சேன். இந்த 1.5 இன்ச்சு பட்டிக்கு தைக்க போயிடும், பின்னுக்குள்ளது மடிச்சு தைக்க போயிடும். அப்ப இவ்வளவும் அப்படியே எங்களுக்கு இது வந்து பிளவுஸ்ல வந்து மடிப்பட்டு துணியெல்லாம். அப்ப பிளவுஸ் வந்து இப்படிதான் இருக்கும். உண்மையான பிளவுஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இதுலயும் இந்த டாட் பிடிச்சிருவோம். இந்த முன்கை குறைஞ்சு வெட்டி இருக்கு. அப்ப நீங்க ஃபைனலா தச்சுட்டு பிளவுஸ் எல்லாம் பொறுத்துற நேரம் இந்த இடத்துல வந்து இந்த நீங்க மார்க் பண்ண கோட்டுல இருந்து நீங்க நல்லா அளந்து பார்த்தா சரியா 8.5 தான் வரும். இல்ல இந்த மார்க் அழிஞ்சு போயிருச்சுன்னு சொன்னா நீங்க ஃபைனலா தச்சு முடிச்ச பிறகு பிளவுஸ விரிச்சு மேல 8.5க்கும் கீழே வந்து 7.5க்கும் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிட்டு அப்படியே பொறுத்திருங்க. சரி, அதே மாதிரி கையை இதுல சேர்க்கிற நேரம் கைக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு 5 அடி அகலம் வந்து 5 வரலாம். சில நேரம் 5.5 கூட வரலாம். அப்ப அந்த 5.5க்கு மார்க் பண்ணிட்டு கையை அப்படியே ஸ்லாண்டிங்கா வளைச்சிட்டு வந்து சேர்த்துக்கிட்டோம். இவ்வளவுதான் இந்த 34 சேர்த்து உடம்பு மிஷரை எப்படி எடுக்கிறது. அடுத்து ஸ்லீவ் எடுக்க போறோம். ஸ்லீவ் லென்த் நீங்க எந்த உயரம் உங்களுக்கு ஸ்லீவ் வேணுமோ அந்த அளவு லென்த்தை எடுத்துக்கிறோங்க. அந்த லென்த்தை விட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கீழே விட்டுக்கிறோங்க தையலுக்கு. கீழே 1.5 இன்ச்சும் மேல 1/2 இன்ச்சும் தையலுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோங்க. இப்ப நான் வந்து மொத்தமாவே இந்த ஸ்லீவ் தையலுக்கு எல்லாம் சேர்த்து 6 இன்ச்சு எடுக்கிறேன். கீழே 1/2 இன்ச்சு மேல 1/2 இன்ச்சு, உயரம் வந்து 5. அப்ப 6 இன்ச்சு தான் இந்த ஸ்லீவ்க்கு நான் எடுத்திருக்கிறேன் மொத்தமாவே. இதுல இருந்து டவுன் பண்ணணும். டவுன் பண்றதுக்கு மேல இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ண, மேல இருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு கோட் போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதுல தான் நாங்க இந்த ஆர்ம் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும். இத போட்டாச்சு. போட்டுட்டு இந்த 2 முடி இது இந்த இடமும் இந்த இடத்துக்கும் நேரா இப்படி ஒரு கிராஸா ஒரு லைன் ஒண்ணு போட்டுருங்க. போட்டாச்சு. இப்போ இதுல இருந்து இந்த நடு சென்டர் பார்த்து இப்படி புள்ளி வச்சுக்கோங்க. உள்ளுக்கு ஒரு புள்ளி, மேல ஒரு புள்ளி. இப்ப இந்த மேல உள்ள புள்ளியை கொண்டாந்து அப்படியே கனெக்ட் பண்ணி இந்த கீழ் கோட்டோட இறக்கி விட்டுறோம். அடுத்தது இந்த கீழே உள்ள புள்ளி இருக்குது, இத வந்து அப்படியே ஸ்லாண்டிங்கா கனெக்ட் பண்ணி இதுல இருந்தே கொண்டு வந்து இப்படியே மேல வந்து இந்த மேல் வளைவோட அப்படியே அவ்வளவுதான். கீழே உள்ள புள்ளியை இந்த பக்கத்துக்கு எடுங்க, மேல உள்ள புள்ளிய மேல இருந்து இப்படி கொண்டு வாங்க. இவ்வளவுதான். இப்ப இதுல வந்து கீழே அடி அகலம் பட்டம் ஸ்லீவ் எங்கட வந்து நான் சொன்னேன் 5 இல்ல 5.5 தான் இருக்கும் 34 சைஸ்க்கு. சப்போஸ் உங்களுக்கு கூட இருந்தா கூட மார்க் பண்ணிக்கிறேன். ஆனா மோஸ்ட்லி எல்லாருக்கும் இந்த அளவு தான் வரும். அப்ப நான் வந்து 5க்கு மார்க் பண்றேன். அப்ப இந்த 5க்கு நேரா இப்படி ஸ்லாண்டிங்கா இப்படி கோடு போட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கு பிறகு தையலுக்கு நாங்க உடம்புல 1.5 இன்ச்சு விட்டோம். அந்த 1.5 இன்ச்ச தையலுக்கு இதுக்கு பிறகு ஸ்லீவ்க்கு விட்டுக்கிறோம். இவ்வளவுதான். அப்ப இந்த தையலுக்கு விட்டுருக்கிறோம். இந்த இடத்துல குறைஞ்சிடக்கூடாது. இது ஒரே மாதிரி இருக்கணும். இந்த இடம் இப்படி இந்த எண்டுல தான் உள் உடம்பு இருக்குது. இந்த இடத்துல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகும். இங்க வரையும் பண்ணிச்சு கொண்டு போயிடக்கூடாது. அவ்வளவுதான். இதை வெட்டி எடுத்துடணும். வெட்டிட்டு இதை இப்படி விரிச்சு வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இந்த முன் தையல் மட்டும் லைட்டா பாருங்க. இப்படிதான் இந்த இடம் முன்னுக்கு வந்து உள்ளுக்கு இவ்வளவு இருக்கு. அப்ப இதுதான் எங்களோட முன்கை. இது வந்து இந்த இதுதான் பின்கை, இது உள்கை. இவ்வளவுதான். அடுத்து கழுத்துல வந்து கிராஸ் பீஸ் போடணும். கிராஸ் பீஸ் போடுறதுக்கு வந்து எப்பவுமே இப்படி வச்சா ஸ்கேல் இப்படி வச்சா இது நேர்பாட்டு. இத வந்து நாங்க கிராஸா ஒண்ணு இப்படி இல்லாட்டி இப்படி. அப்ப இப்படி கிராஸ் அப்படி வச்சோம்னு சொன்னா இதுதான் கிராஸ் பீஸ். இப்படி ஒரு ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டுக்கோங்க.
இத கட் பண்ணி எடுத்துட்டு ஒன்னொன்னையா ஜாயின் பண்ணி எடுத்தா கழுத்து பீஸ் தைக்கிறது வந்துடும். மத்தது நேரா, இது வந்து கிராஸ். இப்ப நேரான்னு சொன்னா துணி வந்து இப்ப இதுதான் நேரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து நேரா இப்படியே பட்டி வச்சுட்டு இப்படி ஒரு ஸ்கேல் அளவுக்கு போட்டு ஒரு 2 பீஸ் வெட்டி எடுத்துக்கோங்க. அது நம்ம கொக்கி பட்டி முன்ன போப்போம், அதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கொடுத்து வச்சுக்கணும். இவ்வளவுதான் 34 சைஸ்க்கு ஸ்லீவ் இந்த கொக்கி பட்டி இதுல வெட்டுறது. பிளவுஸ் மெட்டீரியல்னு வச்சுக்கிறேங்க. இப்படிதான் இருக்கும். இது லைனிங் துணி இப்படிதான் இருக்கும். இப்ப இதுல வந்து ஸ்ட்ரைட் இது இப்படி போட்டா நேர் பாட்டு. இத வந்து நாங்க எப்பவுமே பேக் பாட்டை வந்து நேர்ல தான் போடுவோம். பேக் பாட்டை வந்து கிராஸ்ல போட்டுறக்கூடாது. இப்ப இத வந்து நீங்க அப்படியே என்ன உயரம் நான் தையலுக்கு விட்டுருக்கிறேன் இது எல்லாமே அப்படியே வச்சுட்டு நல்லா அழகா பின் பண்ணிட்டு இப்படியே மார்க் போட்டு ஃபுல்லா ஒரு கூட எக்ஸ்ட்ரா விட வேணாம். ஏன்னா நாங்க தையலுக்கெல்லாம் விட்டுருக்கோம். அப்ப நீங்க இந்த என்ன அளவு நீங்க வெட்டுறீங்களோ அந்த அளவு மார்க் பண்ணி பேக் பாட்டை எடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து பட்டி பீஸ போட்டுக்கிறோங்க. நாங்க பட்டி வெட்டி வச்சிருக்கிறோம். இத போட்டு இதை அப்படியே மார்க் பண்ணி டபுளா 2 பட்டி வந்துடும். இது பின் பக்கம் அப்படியே வந்துடும். முன்பாட்டை வந்து இந்த பக்கத்துக்கு போட்டுக்கிறோம். அதை எப்படி போடணும்னா நேரா இப்படி போட்டு தைச்சோம்னு சொன்னா சும்மா நேர் பீஸ் நம்ம சும்மா சாதாரண தைக்கிற நார்மல் பிளவுஸா வந்துடும். இப்படி நேரா போட்டா கிராஸ் கட்டிங் சொல்லல இந்த கார்னர் இந்த மூளை இருக்குது துணியில ஒரு இந்த மூளை இல்லாட்டி இந்த மூளை இல்லையா இதை நாங்க கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஒரு கார்னர் வரும், அந்த இடத்துல ஒரு கார்னரை பிடிச்சு போடணும். இப்படியே வச்சுட்டு இதுலயும் ஒரு துணி அளவுக்கு எக்ஸ்ட்ரா விடாது. இதுல என்ன நாங்க எல்லாமே விட்டுட்டோம். அப்ப நீங்க அதே அளவுக்கு வேணா அப்படியே மார்க் பண்ணி செஞ்சிடலாம். மீதமுள்ள துணியில வந்து இப்படி ஸ்லீவ் போட்டுக்கிறோம். ஸ்லீவ்ல வந்து அந்த எண்டுல போட்டு தரலாம். இப்படி போட்டுட்டா இப்படி இந்த ஓரத்துல கடைசியா நீங்க போட்டுக்கிறோம். போடுற நேரம் இதுவும் ஒரு பக்கம் குடஞ்சு வரணும், ஒரு பக்கம் மூடன மாதிரி இருக்கணும். இதை நீங்க மார்க் பண்ணலே சரியா இந்த அளவுக்கு தான் வெட்டணும். இவ்வளவுதான் பாருங்க. 34 சைஸ்க்கு ஒரு கிராஸ் கட்டிங் பிளவுஸ் வந்து எவ்வளவு ஈஸியான முறையில நான் வெட்டி காட்டியிருக்கிறேன். கண்டிப்பா நீங்க 34 சைஸ்னா இந்த அளவே வச்சு ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன ஒரு அளவையும் எதுவுமே நீங்க கூட்டாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த அளவுகளை வச்சே எடுங்க. உள்ளுக்குள்ள நீங்க 1.5 இன்ச் தையலுக்கு இடம் விட்டுக்கிறங்க. 1.5 இன்ச்சோ 2 இன்ச் கூட விட்டுக்கிறங்க துணி இருக்கிறத பொறுத்து. அப்ப 2 இன்ச் விட்டுட்டு நீங்க டைட்டா இருந்தா நம்ம ஒரு 1/2 இன்ச் லூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப 34 இருந்தாலும் கீழே இடுப்பு வந்து 30 தான் நாங்க வச்சிருக்கிறோம். 4 இன்ச் குறைச்சுதான் ஃபார்முலா வைஸ் பிரகாரம் வரும். உடம்பு மேல 34னா இந்த பிளவுஸ் மூடுற இடுப்பு வந்து ஒரு 4 இன்ச் குறைச்சு 30 தான் வரும். அதுதான் ஃபார்முலா வைஸ். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் குறைஞ்சு வரலாம், 30 வர்ற இடத்துல 28 கூட வரலாம். அப்ப 7 தான் வரும். நாங்க 7.5 மார்க் பண்றதுக்குள்ள 7 தான் மார்க் பண்ணணும். அப்ப நீங்க கொஞ்சம் இடுப்பை மட்டும் குறைச்சுக்கலாம். கடைசியா நான் சொல்றேன் இந்த இடுப்பை மார்க் பண்றதுக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து 7.5 வரும் ஃபார்முலா வைஸ் வரலாம். உங்களுக்கு சில நேரம் 7 வரலாம், சிலருக்கு 6.5 கூட வரலாம். அப்படி இந்த இடுப்புல தான் டிஃபரெண்ட் வரும். மத்தபடி 34 தான் என் உடம்பு மேல இருந்தாலும் இடுப்பு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். சிலருக்கு 7.5 தாண்டி 8 கூட வரலாம், 8.5 கூட வரலாம். அதே உடம்போட சைஸ்க்கே இடுப்பு வந்துடலாம். அப்படி ஆனா நீங்க துணி வச்சுதான் விட்டுறீங்க, சரியா இந்த அளவுக்கே உங்களுக்கு சரியா வந்து செட் ஆகும். அதனால பயப்படாம 34 சைஸா இருந்தா நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட் வச்சு ஒரு சாதாரண ஒரு நார்மல் பிளவுஸ் மெட்டீரியல் கிடைக்கும். ஒரு 50 ருபீஸ்க்கு பிளவுஸ் மெட்டீரியல் கிடைக்குது. ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி ஃபர்ஸ்ட் இந்த 34 சைஸ்க்கு இதே அளவை வச்சு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு நல்லா வந்த பிறகு நல்ல மெட்டீரியல் எடுத்து நீங்க செய்யுங்க. கண்டிப்பா மறக்காம இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.